ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான். கிரிட் மெத்தட் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் போர்ட்ரேட் வரைகிறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி வரைகிறவங்களாம் ஆர்டிஸ்டே கிடையாதுன்ட்டு. பட் அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடே. எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் தான் நம்ம வரையணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு 2 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கோங்க. ஹெச்பி பென்சிலில் ரொம்ப லைட்டாக மார்க் பண்ணணும். நான் உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரியாதான்னு தெரில, அதனால் பெனில் மார்க் பண்ணுறேன். 2, 6, 8, 10. இதே மாதிரி இப்போ திருப்பி இந்த சைடு அதே மாதிரி 2, 4, 6, 8, 10. அதே மாதிரி இந்த சைடும் 2, 4, 6, 8. இந்த மிட்டியும் இப்படி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த பாக்ஸாக தெரியுதா, இதுக்கு பேர் தான் கிரிட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம வரைவோம். நம்ம ப்ராப்பராக எல்லா சைடும் கிரிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா, ஸ்கொயராக இதுக்குள்ளே தான் நம்ம வரைவோம். ப்ரோ, நீங்கள் கிரிட்டுன்னு சொல்கிறீங்க, கிரிட்டு போடவும் சொல்லி கொடுத்துட்டீங்க, எதுக்கு அது, என்ன யூஸ் அதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய யூஸஸ் இருக்குது. என்னென்ன யூஸஸ் இருக்குது? இப்போ நம்ம ஃபோனில் சின்னதாக இருக்கும் ஃபோட்டோ. இப்போ நம்ம பேப்பர் பார்த்திங்கன்னா A3, A2, A0, A1 அவ்வளோ ஷீட்ஸ் இருக்குது, பெரிய ஷீட்ஸ். அதெல்லாம் இப்போ நம்ம சின்ன ஃபோட்டோவை அவ்வளோ பெருசாக வரைகிறோம். எப்படி வரைகிறது? அதுக்கு தான் இந்த கிரிட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவில் எப்படி கிரிட் போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை மாதிரியே ட்ராயிங் வரையணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா.